இல்ல அவர் அன்னைக்கு மாநாட்டுல பேசினாரு, பாஜக குறித்தும் அரசியல் சாசனம் குறித்தும் மற்ற விஷயங்கள் குறித்தும் எல்லாமே பேசுறாரு. பாஜக எதிராகவே பேசினாரு. அவரு மோடி மஸ்தான் வேலையெல்லாம் நடக்கான்னு சொல்லி பேசினாரு. அவரு இஸ் வெரி கிளியர், கொள்கை ரீதியா அவர் எகென்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் எதை நோக்கி போறாருன்னா, எந்த சமுதாயம் மிகவும் துண்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்காக அவர் தயாராயிட்டார். தன்னை 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 அப்படிக்கு தயாராயிட்டார் மாதிரி தான் அவரோட நோக்கம் இருக்குது. அப்போ அவர் அவருடைய பார்வை யார பின்னணியில் வச்சிருக்காங்க அவங்க. அப்ப விசிகா பின்னணியில் மக்கள் இருக்காங்க, சமுதாயம் இருக்கிறது, ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தங்களை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறது விசிகா. அப்போ அதை நோக்கி அவர் பேசுறாரு. மகாராஷ்டிரா குறித்து வன்னியரசு அவர்கள் பேசினாங்க. மகாராஷ்டிராவில் நான் சொல்றேன், கொள்கையோடு இருந்த சிவசேனா இன்றைக்கு உத்தவ் தாக்கரே தலைமை தோற்று போயிருக்கிறது. என்சிபியில் இருந்து வெளியே வந்த என்சிபியில் இருந்த சரத்பவார் தோற்று போயிருக்கிறார். யாரெல்லாம் ஈவன் ஹார்ட் கோர் இந்துத்துவா கொண்டது சிவசேனா, கொள்கை விட்ட காரணத்தால் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். அந்த கொள்கையை விடுதலை சிறுத்தைகள் விட்டுவிட்டால் நிச்சயமாக அடையாளம் தெரியாமல் போயிடும். அதான் திராவிட மாடல் சொல்றாரு. 200ங்கிறாங்க, 200க்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, மைனஸ் அப்படிங்கிறார். மைனஸ்ங்கிறது அவர் கூட்டணியை மட்டும் சொல்லல. இல்ல, ஒரு விஷயம் புரியல நாகராஜ். பாஜகவையும் எதிர்க்கிற அல்லது பாஜக முன்னெடுக்கக்கூடிய அரசியலையும் எதிர்க்கிற ஒருவரை எந்த அடிப்படையில பாஜக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நாங்க அவர் அக்செப்ட் பண்ணிக்கலையே சார். இல்ல, அவர் பேசுற கருத்துக்களை எப்படி திராவிட மாடல் எதிர்க்கின்ற ஒருத்தரை, எந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருத்தரை, நீங்க எந்த சமுதாயத்தை நீங்கள் பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒருத்தரை நீங்க எதுக்குறீன்னு கேக்குறேன் நானு. உங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பேசக்கூடிய நபர்னு நீங்களே சொல்றீங்க. அவர் பேசக்கூடிய கருத்துக்களை நீங்க ஏன் ஆதரிக்கல அப்படிங்கிற கேள்வியை விசிகவை நோக்கி எழுப்புவதனுடைய தாற்பயம் என்னன்னு கேக்குறேன். நீங்க சமூக அக்கறை தான் சார். எங்க நோக்கம் வாக்கு வங்கி அல்ல. பாஜகவுடைய நோக்கம் வாக்கு வங்கி இல்ல. வாக்கு வங்கியா இருந்தா நாங்க பேசுவோம், நாங்க ஆமா செய்யட்டும் சொல்லுவோம். எங்க நோக்கம் அந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் வேங்கை வயல் பிரச்சனை தீரவில்லை. இது மாதிரி நிறைய இடத்துல அது பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் என்ன செய்தது, தலித்களுக்கு என்ன செய்தது, நீ எஸ்சியான்னு கேட்ட அமைச்சர் யார், ஓசி பர்சன் சொன்ன அமைச்சர் யார், எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை ஓட்டு வங்கியா வைத்துக் கொண்டிருக்கிறது, கள்ளச்சாராயத்திற்காக அவர்கள் நடத்திய மாநாடு, அதாவது மது ஒழிப்புக்கு நடத்திய மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினார்கள், யார் அமர்ந்து அதுக்கு சப்பை கட்டி கட்டினார்கள். அப்ப எதை நோக்கி பிசிகா போய் கொண்டிருக்கிறது? எந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டுமோ அதை விட்டு தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன் தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நாடகம் போடுகிறதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்காக இப்படி ஒரு நாடகம் போடுகிறது. 2, மூன்றாவது, திமுக இந்த எதிர்ப்பு, தனக்கு இருக்கின்ற எதிர்ப்பு ஓட்டுகளை பிடிப்பதற்காக இந்த நாடகம் போடுகிறதா என்பது ஒன்று. இதுல பாஜகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ எந்த பங்களிப்பும் இல்லை. இவருக்குள்ள நாடகம் போட்டு இருக்காங்கிறதா உண்மையான கருத்து. சரி, நன்றி திரு அருணன். இங்க பொன்வல்சனும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க ஒன்றுபட்டு இருக்கிறீங்க, கட்டுக்கோப்பா இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒரே ஒத்த சிந்தனையில் இருக்கிறீங்களா? மாற்று சிந்தனை, மாற்று கருத்து என்பது, மாற்று சித்தாந்தம் என்பது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ நீங்க உங்கள் கட்சியின் கொள்கைகள், அந்த கொள்கை நலன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க அப்ப அதை ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு திரு நாகராஜ் கேட்கிறார். 2 கேள்விக்கான பதில். இல்ல, அதுக்கு வர்றதுக்கு முன்பு பாஜக நண்பர் நாகராஜுடைய உரையை ரொம்ப நான் ரசிச்சு கேட்டேன். அதுக்கு முன்பு பேசின ராம்கி என்ன சொன்னாருன்னா, ஐயா விஜய் பாஜகவே எதிர்க்கிறாரு, திமுகவே எதிர்க்கிறாரு, ரொம்ப கவனமா இருக்காதியா, அவங்க அது அவருக்கு எதிரிகள் தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. இவர் என்ன சொல்றாரு, விஜய் அற்புதமான மனுஷரியா, அவர் கூட ஏன் விசிகா போய் சேரலைன்னா நொந்து கிடக்கிறாரு நம்ம பாஜக நண்பர். எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமாங்க? பாஜகவையும் எதிர்க்கிற ஒரு கட்சி கிட்ட இன்னொரு கட்சியை தள்ளி விடுற வேலையை பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே விஜய் பாஜகவை எதிர்க்கிறாரு. கொஞ்சமாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியாத. நான் கேட்கிறேன், அவர் மாநாட்டை பத்தி பேசுறதுனால சொல்றேன். ஆமா, அங்க அவரு என்ன சொன்னாரு, 2 சம எதிரினாங்க சொன்னாரு நண்பர் ராம்கி. ஏன்னா அவர் இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தெரியும். தெளிவா சொன்னாருங்க, பாஜக கொள்கை எதிரியே,